கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றும் இந்த அதிகால நேரத்துல நம்ம என்னாகம புஸ்தகம் 19, 20, 21 ஆகிய 3 ரொம்ப அர்த்தமுள்ள வேத பகுதிகளை நம்ம வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தாரு. இந்த நேரத்துல அந்த 3 அதிகாரங்கள்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான சத்தியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். தியானிச்சு அதை வைத்து அர்ப்பணித்து ஜெபித்து கூட இந்த தியானத்தை நம்ம முடிப்போங்க. இந்த 19ஆம் அதிகாரம் ஒரு தீட்டுப்பட்டவனுக்கு அந்த தீட்டிலே அவன் நிலைத்திருக்கிறோன்னு அவசியம் இல்ல, அந்த தீட்டிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு, அந்த தீட்டு நீங்குவதற்கு, அந்த தீட்டு நீங்கி அவன் பரிசுத்தமாவதற்கு ஆண்டவர் வழிகளை உண்டாக்கி கொடுக்கறத இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். நம்ம இந்த பகுதியை ரொம்ப டீடைல்டா பார்க்க நமக்கு நேரம் இல்ல. இதுக்கு பதிலா 20ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். சரி, ஆனா இந்த பகுதியில நம்ம கண்ண முன்னால வைக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான சத்தியங்களை உங்க முன்னால வைக்கிறேங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டுப்பட்டாங்க. அந்த தீட்டுக்கு ஆண்டவர் ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி கொடுத்தாரு. என்ன பரிகாரத்தை உண்டாக்கி கொடுத்தாரு? ஒரு சிவப்பு கிடாரிய கொண்டு வர சொன்னாரு. அந்த சிவப்பு கிடாரி முழுவதும் சுத்தரிக்கப்பட்டு அந்த சாம்பலை வச்சு சுத்திகரிக்கிற ஜலம் உண்டாக்குகிறாங்க. இந்த ஜலத்தினால தீட்டுப்பட்டவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், இவர்கள் சுத்தவான்கள் என்று அறிவிக்கப்படுகிறாங்க. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த சிவப்பு கிடாரி யாரு? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவரை நம்பும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு ரட்சிப்பு உண்டு, நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். பாருங்க, இப்ப நம்ம பார்க்கிறது என்னன்னாங்க, ரட்சிப்புல 3 பகுதிகள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்று, நம்ம பிறக்கும் போது பாவத்துல பிறக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து, அந்த பாவ சுபாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் டிக்ளேர் பண்றாரு. ஆனா அனுதினமும் நம்ம தீட்டுப்படுகிறோம். எப்படி இஸ்ரவேலர் தீட்டுப்பட்டாங்க, இந்த தீட்டு கழிப்பதற்கு என்று ஆண்டவர் வழி உண்டாக்கினாரோ, அதே போல எனக்கும் உங்களுக்கும் வேதம் 2வது கற்றுக் கொடுக்கிறது, நான் அனுதினமும் ரட்சிக்கப்படணும், அனுதினமும் நான் சாகணும். அன்னைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் என்று சொல்லி சொன்னது போல, ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க எப்பொழுதுமே தன்னை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் முன்னால தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை சுத்திகரிக்கணும். தீட்டு வந்திருக்கான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு உண்டோன்னு சொல்லி என்கிட்ட காட்டுங்கப்பான்னு சொல்லிட்டு அதை அறிந்து, அதை உணர்ந்து, அதை அறிக்கை செய்து அன்று இரவோடு அதிலிருந்து முற்றுப்பலி பெறணும். ஆனா மறுபடியும் அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம செய்யக்கூடாது. 2வது ரட்சிப்பு, அனுதின ரட்சிப்பு. 3வது, இந்த பாவ சரீரத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? விடுதலை ஆக்குகிறார். இறுதி ரட்சிப்பு. சரி, இந்த 19ஆம் அதிகாரம் இந்த அனுதின ரட்சிப்புக்கு நமக்கு வழி உண்டாக்குகிறது. நாங்க முன்னால வைக்கிற ஒரு சில காரியம் பாருங்க. நம்ம தீட்டுப்படுதல் நம்முடைய அவயவங்களிலே பாவம் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. இது ஒரு பாவ மாம்சம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அனுதினமும் இந்த சரீரம் என்னை பாவம் செய்ய தூண்டுகிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வார்த்தையின்படி என்ன செய்யுங்க, என்ன உயிர்ப்பீங்க, உடைய வார்த்தையினால என்னை சுத்திகரிங்க, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாவை நீ உயிர்ப்பீங்க. அப்ப இது அனுதினமும் நடக்கணும். எனக்குள்ள இருக்கிற பாவ சுபாவம் என்னை பாவம் செய்ய என்ன செய்கிறது? தூண்டுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் எப்பொழுது என்ன இருந்துட்டே இருக்கும்? போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆவியானவரோடு இணைந்து நின்று இதை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஜெயிக்கிறோம். அப்போ என்னுடைய பாவ மாம்சத்தினால, என் அவயவங்களில குடிகொண்டிருக்கிற பாவத்தினால எனக்கு கண்டிப்பா சோதனை உண்டு. இதுல நான் தீட்டுப்படுகிறேன். ஒன்று, அதை ஏசாயா சொல்லும் போது, ஆண்டுடைய மகிமையை கண்ட போது ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லுகிறாரு, ஐயோ நான் அதமான, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஃபர்ஸ்ட் உணர்ந்து கொண்டது, என் உதடுகளிலே அசுத்தம் உண்டு என்று சொல்லி தன்னை என்ன செய்தார்? அவர் உணர்ந்து கொண்டார். இப்ப இதை புரிந்து கொள்ளணும், ஆண்டோட அறிக்கை செய்யணும், ரத்தத்தினால அனுதினமும் நம்ம கழுவப்படணும். 2வதுங்க, செத்த பிரேதங்கள் என்று சொல்லி வெளியே இருக்கிறது. அவர்களை தொடும் போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தீட்டுப்படுகிறோம். இந்த 19ஆம் அதிகாரத்துல அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 11ஆம் வசனம், நம்பர்ஸ் 19:11, செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் அவன் தீட்டுப்பட்டு இருப்பான், 7 நாள் தீட்டுப்பட்டு இருப்பான். அப்ப நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அக்கிரமத்துல பாவத்துல மரித்து இருக்கிற ஜனங்களோடு தான் அனுதினமும் நம்ம என்ன செய்கிறோம்? கான்டாக்ட் வைத்துக் கொள்ளுகிறோம். வேலைக்கு போறோம், ஊழியம் செய்கிறோம், கடைக்கு போறோம், வியாபாரம் பண்ணுகிறோம், வீட்டு காரியங்களில் ஈடுபடுகிறோம், தொழில் செய்கிறோம். என்ன செஞ்சாலும் நம்ம சந்திக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் பாவ மாம்சம் இருக்கிறது. அப்போ நம்ம அனுதினமும் அப்பேற்பட்ட மக்களோடு நம்ம ஐக்கியப்படுகிறோம். அதுதான் ஏசாயா சொல்லும் போது, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொன்னது போல, அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன் என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள்னாலையும் அவர்களோடு நம்ம தொடும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களோடு நாம் ஐக்கியப்படுகிறோம், அவர்களோடு பழகுகிறோம். ஏதோ ஒரு விதத்துல அந்த சிந்தை, அந்த எண்ணம், அந்த பழக்கம், அந்த காரியம் நமக்குள்ள என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. 2வது. 3வது, இந்த 19ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன் பாருங்க. 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ஒரு கூடாரத்துல ஒரு மனுஷன் செத்து போயிட்டாங்கன்னா அந்த கூடாரத்துல இருக்கிற யாவரும்
பிரவேசிக்கிற யாவரும், அதுல இருக்க எல்லா பாத்திரங்களும் அது என்ன செய்யுமா? தீட்டுப்பட்டு இருக்குமா? ஆனா ஒன்னே ஒண்ணு தீட்டுப்படாதான், மூடி போட்ட பாத்திரங்கள் அது என்ன செய்யாது? தீட்டுப்படாது. 15ஆம் வசனம் சொல்லுது, நம்பர்ஸ் 19:15, மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டு இருக்கும். அப்போ மூடி போட்ட பாத்திரங்கள் அவைகள் தீட்டுப்படாது. இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம் நாங்க? a watchfulness. மூடி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மூடி போட்டு இருந்துச்சுன்னா அது தீட்டுப்படாது. இது நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு எப்படி பாக்குறோம்னா, ஐ புட் a covering over my heart. என் இருதயத்தின் மேல ஒரு கவரை போடுறேன், நான் அதை மூடிக்கொள்ளுகிறேன், கண்கள்ல பாக்குறேன், காரியங்களில் ஈடுபடுகிறேன், ஆனா அந்த இருதயத்துக்குள்ள போக நான் என்ன செய்கிறது? நான் விடுகிறது இல்ல. அதான் சொல்லுவாங்க, the first look is not a sin, but the second look is a sin. பாக்குறோம், எதேச்சியா பாக்குறோம், அதை பார்த்து அதை யோசிச்சு இருதயத்துக்குள்ள கொண்டு போய் நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது பாவம் உள்ள வந்து விடுகிறது. அப்போ a watchfulness, ஜாக்கிரதை, ஆண்டவரே நான் தீட்டுப்பட்டு விடக்கூடாதப்பா, இந்த பாவத்துல விழுந்து விடக்கூடாது சுவாமி, எப்பொழுதும் பயந்து இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறான். ஆனா தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனும் அவன் தீங்குல என்ன செய்வான்? விழுவான். நானெல்லாம் விழமாட்டேன், இதெல்லாம் என்ன ஒண்ணும் செய்யாது, நானெல்லாம் அது கூட இருப்பேன் என்று சொல்லி நம்ம துணிகரமா போவோம்னா, ஜாக்கிரதையா இருக்க மாட்டோமானா கண்டிப்பா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தீட்டுப்படுகிறோம். அப்பேற்பட்ட காரியங்களையும் அனுதினம் ஆராய்ந்து நம்ம சரிப்படுத்தும். 4வது இதுல கற்றுக் கொடுக்க அடுத்த பாடம் என்னன்னா, ஒரு செத்து போன பிரேதத்தை தொடுகிறவன் மட்டும் தீட்டுப்பட்டவன் இந்த வசனத்துல சொல்லலைங்க. ஒரு எலும்ப பாருங்க, என்ன ஆகுமா? 19ஆம் அதிகாரம் 16வது வசனம், வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது, செத்தவனையாவது, மனித எலும்பையாவது, பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். ஒரு மனித எலும்பை தொடுகிறவன் அவன் தீட்டுப்படுவான்ங்கிறாரு. எனக்கு தெரியவே இல்லை, நான் நடந்து போறேன், அங்க ஒரு எலும்பு இருக்கு, அந்த எலும்பு என் காலில் படுது, அது மனுஷ எலும்பு, நான் என்ன செய்யறேன்னா தீட்டுப்படுகிறேன். என்னப்பா இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் எந்த அளவு சீரியஸா எடுக்கிறாருன்னா, ஒரு சின்ன சின்ன காரியம் கூட இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, இதை நம்ம அற்பமா நினைக்கலாம், சும்மா காலில் தானே படுதுங்க, அல்லது எங்க குழி தோண்டுகிறோம், அவங்க எலும்பு வருது, அந்த எலும்பு காலில் பட்டுருச்சு, அல்லது நான் நடந்து போறேன் காலில் உதைச்சிட்டு போறேன், என்னமோ நடக்குது, நான் தெரியாம படுகிறது என்னவா இருந்தாலும், ஒரு சின்ன சிந்தனை, ஒரு சின்ன பார்வை, ஒரு சின்ன வார்த்தை, இதை என்ன செய்யணும்? தீட்டுப்படுத்திடும். எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு எலும்பை தொட்டவன் கூட தீட்டுப்படுவானா என் லைஃப்ல எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அடுத்ததுல கவனிக்க வேண்டிய ஒண்ணு, அதே 16ஆம் வசனத்துல, பிரேத குழியை தொட்டவன் எவனும் அவன் என்ன செய்வான்? தீட்டுப்படுவான். பாருங்க, ஒரு கிரேவியார்ட, ஒரு சிமெட்ரிய ஒரு வழியா போறோம், அங்க பாக்குறது இது ஆண்டு புதிய ஏற்பாட்டுல சொல்லும் போது வெள்ளை அரிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லி சொல்லுது. வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதா, பல பலன் இருக்கான், கிரானைட்ல பண்ணப்பட்டு இருக்கிறதா, வெளியே அழகா இருக்கிறது, ஆனா உள்ள தீட்டுப்பட்டு இருக்கிறது, உள்ள அருவருப்புகள் இருக்கிறது, உள்ள பொல்லாங்கினம் நிறைந்து இருக்கிறது. அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னலி அட்மைரபிள் பட் இன்டர்னலி அபோமினபிள். வெளியே பார்த்தா அழகா இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல எல்லாம் பாவம் வருமா, இதெல்லாம் செஞ்சா தப்பா, இதெல்லாம் பார்த்தா தப்பா என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கிறது. பிரேத குழியை தொட்டவன். அதனாலதான் 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல 1 Thessalonians 5:22 இப்படி வாசிக்கிறோம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பார்க்கறதுக்கு பொல்லாங்கு இல்ல, ஆனா என் உள்ளத்துல ஆவியானவர் உணர்த்துகிறாரு, இது பொல்லாங்கு என்று சொல்லி ஆண்டவர் என்ன உணர்த்துகிறாரு. பார்க்கறதுக்கு நல்ல கலரை போல அழகாதான் இருக்கிறது, வெள்ளை அடிக்கப்பட்டது போல இருக்கிறது, கிரானைட் போல இருக்கிறது, அழகா இருக்கிறது, ஆனாலும் அதுல பொல்லா பூண்டு இப்படி எத்தனை காரியம் நம்மை தீட்டுப்படுத்தி விடுகிறது. இதுக்கெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இந்த 19ஆம் அதிகாரத்துல அந்த சிவப்பு கிடாரி அடிக்கப்பட்டது, ரத்தம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக தெளிக்கப்பட்டது, அது முழுவதுமா எரிக்கப்பட்டது, அந்த சாம்பல் கொண்டு வரப்பட்டது, அந்த சாம்பலோடு ஊற்றுகிற தண்ணீர் ஊற்றப்பட்டு அதை ஈசோப்புல தோய்த்து மேல தெளிக்கும் போது தெளிக்கப்பட்டவன் சுத்திகரிக்கப்படுகிறான். இன்னொரு டேஞ்சர் என்னன்னா, இந்த 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, தீட்டுப்பட்டு இருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும், அவைகளை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்கும். இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம் நாங்க? அந்த தீட்டு கழிக்கப்படாம, இந்த தீட்டு நீங்காம, இந்த பாவம் மன்னிக்கப்படாம, இந்த பாவத்தோடயே இருந்து கொண்டு நான் செய்கிறது எல்லாமே தீட்டுப்பட்டதான் இருக்கும். அசுத்த கைகளோடு அசுத்த சிந்தையோடு கூட நான் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை, சுவிசேஷ பணி எதுவா இருந்தாலும் தீட்டுப்பட்டுதான் இருக்கும். அப்ப நான் என்ன ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு காரியத்துல கர்த்தருக்காக செய்யறதுக்கு முன்னால, அப்பா நம்ம எனக்கு பார்த்த காரியங்கள் எல்லாம் வச்சு இதெல்லாம் நாங்க தீட்டுப்பட்டு இருக்கிறோம், உணர்த்துங்கப்பான்னு சொல்லிட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு, அவருடைய வார்த்தையினால பரிசுத்தமாக்கப்பட்டு, ஆவியானவரால சுத்திகரிக்கப்பட்டு, பரிசுத்த கரங்களோடு கூட ஆண்டவருக்கு நான் செய்கிற ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதுல ஒரு எச்சரிப்பு கூட கொடுக்கிறாரு. அந்த மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. 13ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம், 20வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். 13ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நம்பர்ஸ் chapter 19 verse 13 and verse 20. We'll read verse 13. செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன்
கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். 20வது வசனம். தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனை கழுவலன்னா அவன் தீட்டுள்ளவனா தான் இருக்கு. எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம், எவ்வளவு உத்தமர்களா இருக்கலாம், எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்யலாம், நன்கொடை கொடுக்கலாம், சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கலாம். ஆனா அந்த சுத்திகரிக்கும் ஜலம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனை கழுவலன்னா அவங்க தீட்டுப்பட்டுதான் இருக்கிறான். இதுல ஒண்ணு சொல்றாருங்க, தெரிஞ்சிருந்தோம் நான் தீட்டுப்பட்டு இருக்கிறேன், தெரிஞ்சிருந்தோம் என் அவயவங்களில பாவம் இருக்கிறது, அதுல நான் தீட்டுப்பட்டு இருக்கிறேன். நான் பழகிறவங்களோடு கூட நான் பேச்சில பழக்கத்துல உறவுகளில தீட்டுப்பட்டு இருக்கிறேன். நான் ஜாக்கிரதையா இல்லாததுனால நான் தீட்டுப்பட்டு இருக்கிறேன். எலும்பை தொடுவது போல இது ஒரு அசால்ட்டா பேசின ஒரு சின்ன காரியம் என்னை தீட்டுப்படுத்தி இருக்கிறது. ஒண்ணும் இல்லன்னு சொல்லி நினைச்சால ஈடுபட்டேன், அதனால என் பாவம் வந்துருச்சு. தெரிஞ்சிருந்தோம் நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படலன்னா ஆண்டவர் சொல்றாரு அவன் சபையில் இராதபடி அறுப்புண்டு போவான். ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு. இதுக்கு நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்புங்க. ஒரு நாள் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், பரிசுத்த ஜீவியத்தை வாஞ்சிப்போம். 19ஆம் அதிகாரத்துல இதை பார்க்கிறோம். இப்ப 20ஆம் அதிகாரத்துக்கு வரலாங்க. 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரம் ஆரம்பமும் முடிவும் ரொம்ப வேதனை உள்ளது. இல்ல இன்னொரு பக்கம் மரணத்தை குறித்து சொல்லுகிறத பாக்குறோம். 20ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல மிரியாம் மரித்து போறாங்க, காதேஸ்ல மரித்து போறாங்க. காதேஸ்ல இருந்து அடுத்து பிரயாணப்படுகிறாங்க, ஓருங்கிற மலைக்கு வருகிறாங்க. அங்கே ஆரோன் மரித்து போறாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், எனக்கு உங்களுக்கும் மரணம் எந்நேரம் கூட வரலாம். சந்தோஷத்தோடு சந்திப்போமா? யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல நேரம் இது. வராதுன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர். இவர்களை ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார் வனாந்திரத்துல. வர்ஷிப் லீடர் மிரியாம், ஆசாரியன் ஆரோன், கர்த்தருடைய ஆசாரியன் என்று பெயர் பெற்றவன், விசேஷித்த கிருபைகளை பெற்றவர். ஆனால் சடனா முடிவு வந்துச்சு, எனக்கு உங்களுக்கும் எந்நேரமும் வரக்கூடும் பிரதர். ஆயத்தமா இருக்கிறோமா? என் ஆண்டவர் சந்திக்க ரெடியா இருக்கிறோமா? இன்னும் மனம் திரும்பாத பகுதிகள் உண்டோ? இன்னும் ஒப்பு கொடுக்காத பாவங்கள் உண்டோ? யாரோடு மனஸ்தாபத்தை இன்னும் வைத்துக் கொண்டே இருக்கிறோமா? இன்னும் மன்னிக்க கேட்கலையா? இன்னும் ஒப்புரவாகவில்லையா? கசப்புகள் இன்னும் உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கிறதோ? இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு. மரணம் சந்திக்கிற நாட்கள் வரும், ஜாக்கிரதை. இன்னைக்கு மனம் திரும்புங்க. இந்த 20ஆம் அதிகாரத்துலங்க நம்ம முக்கியமா பார்க்க போகிற பகுதி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துல மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க. ஏன் முறுமுறுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் இல்லாம போச்சான். தண்ணீர் இல்லாம போது இதுக்கு முன்னால ஆண்டவர் எவ்வளவு அழகா நடத்தி இருக்கிறார். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்திருக்கிறார். வனாந்திரத்துல ஆச்சரியமா வழிகளை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் மறந்து போனவர்களா மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க. அவங்க வார்த்தைகள் மோசேயை கோபப்படுத்தி விடுகிறது. ஆனா ஆண்டவர் கோபப்பட்ட மாதிரி இந்த பகுதியை நீங்க வாசிக்கவே மாட்டீங்க. ஏன் எங்க எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இதுக்கு முன்னால சகோதரர்கள் எல்லாம் மரித்து போனாங்க. ஒரு பெரிய 14,700 பேர், அதுக்கு முன்னால 250 பேர், அதுக்கு முன்னால அந்த 4 பேருடைய குடும்பங்கள் எல்லாம் அப்படியே சர்வ சங்காரம் பண்ணப்பட்டது. அவங்க செத்த போது நானும் செத்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவு வேதனைப்படுத்துகிறது மோசே ஆரோனை. பைபிள் சொல்லுகிறது, இதை கேட்ட மோசே ஆரோன் ஒண்ணுமே அவங்களுக்கு பதில் சொல்லல. கர்த்தர் சமூகத்துல போய் விழுகிறாங்க. ஆண்டவரே நாங்க என்ன செய்வோம்? இவர்களை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி கதறுகிறாங்க. கர்த்தர் சமூகத்துல விழுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். முகம் குப்புற விழுகிறாங்க. அப்ப ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு, கோலை எடுத்துக்கோ, சகோதரனாக ஆரோனையும் சபையாரையும் கூடி வர செய், அவர்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசு, அப்பொழுது அதனிடத்துல இருந்து தண்ணீர் வரும், நீங்களும் உங்க மிருகங்களும் எல்லாரும் என்ன செய்யுங்க, குடிச்சு சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் கூட இந்த இடத்துல கர்த்தர் கோபப்பட்ட மாதிரி, கர்த்தர் எரிச்சல் அடைந்த மாதிரி நம்ம இங்க பார்க்கவே இல்லை. அன்புதான் இந்த இடத்துல வெளிப்படுகிறது. பாவம், என் ஜனங்கள் தாகமா இருக்கிறாங்க, தாகத்தினால இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகப்பனுடைய இருதயத்தின் வேதனை, அந்த அங்கலாய்ப்பு இந்த இடத்துல அந்த பாசத்தோடு ஆண்டு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனா மோசேயும் ஆரோனும் செய்த காரியம் என்னன்னாங்க, ஜனங்களை கூட்டிட்டு வராங்க, கோலை எடுக்கிறாங்க. 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நம்பர்ஸ் சாப்டர் 20 verses 10 and 11. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அதுக்கு முன்னாடி 9வது வசனத்துல கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து இந்த கோலை என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. சரி, அப்ப மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு 10ஆம் வசனத்துல, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அதோ வசனத்தோடு நிறுத்திட்டா அற்புதம் நடந்துச்சு, எப்பொழுது போல நடந்துச்சுன்னு சொல்லி இருக்கலாம். ஜனங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டுச்சு. ஜனங்கள் கர்த்தரால கடிந்து கொள்ளப்படல, ஜனங்கள் மேல தேவ கோபம் வரல. 12ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கவனிங்க,
அந்த இடத்துக்கு மேரிபாவின் தண்ணீர் என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டது. மேரிபா என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டது. கவனிங்க, ஜனங்க தேவை சந்திக்கப்பட்டுருச்சு. ஜனங்க மேல தேவ கோபம் வரல. ஆனா தேவ கோபம் யார் மேல வந்துச்சு? மோசே மேல வந்துச்சு, ஆரோன் மேல வந்துச்சு. ஆரோன் என்ன தப்பு செய்தார் என்று நினைக்கிறான். மோசே ஆரோனை ஒன்றா வாழ்ந்து வந்து இருக்கிறாங்க. அத்தனை வருடங்கள் கர்த்தருடைய கிருபையினால ஜனங்களை நடத்திட்டு வந்து இருக்கிறாங்க. ஏறத்தாழ 40 வருடங்கள். இப்பொழுது ஆரோன் மோசே அந்த காரியம் செய்யும் போது கூட இருந்த ஆரோன் அமைதியா இருந்துட்டாரு. அந்த இடத்துல இது தவறல்லவா, கர்த்தர் சொன்னது பேசும்படியாதானே சொன்னாரு. கண்மலையை பார்த்து நீங்களோ இந்த கண்மலையை பார்த்து அதுவும் ஓங்கி அடிக்கிறீங்களே, அது ஒரு தரம் இல்ல 2 தரம் நீங்க அடிக்கிறீங்களே, தப்பு தப்பு தம்பியே என்று சொல்லி, தப்பு மோசே என்று சொல்லி ஆரோன் என்ன செய்யற சொல்லல. அதனால தேவனுடைய கோபம் தவறு செய்த மோசே மேலும் வந்தது. கூட இருந்த அமைதியா இருந்த இந்த தவறை கண்டிக்காத, தவறை உணர்த்தாத, தவறை தடுக்காத ஆரோன் மேலும் வந்தது. என்ன தீர்ப்பு வந்துச்சுன்னா, இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஒரு கொடூரமான தீர்ப்பு போல இருக்கிறது. அத்தனை வருடங்கள் பொறுமையாக இருந்த மோசே, அத்தனை வருடங்கள் கர்த்தர் சமூகத்துல போய் விழுந்த ஒரு மோசே, அத்தனை வருடங்கள் இவர்களுக்காக மன்னிப்பு கேட்ட ஒரு மோசே, ஒவ்வொரு தடையும் தவறு செய்யும் போது இவளை விட்டு நான் உன்ன பெரிய ஜாதி ஆக்குவேன், என்னை விட்டுரு, நீ இவளை நான் அழிக்கிறேன்னு சொல்லி சொன்ன போது, ஐயா வேண்டாம் ஐயா, உங்க பேருக்கு தான் கெட்ட பேர் வரும், ஜனங்கள் எல்லாம் உங்க தூஷிப்பாங்களே, உங்களுக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவாங்களே, உங்க நாமத்துக்கு கெட்ட பேர் வருமே, என் பேரை கூட திருக்கி போட்டுருங்க, அவங்கள மன்னிங்க, இப்படி எல்லாம் சொன்ன மோசே இந்த இடத்துல பொறுமையை இழந்துட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். ரிசல்ட் என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள எவரும் போக முடியல. இவர் ஜனங்களை இவர் கூட்டிட்டும் போக முடியவில்லை. இன்னைக்கு இதை வைத்து நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னாங்க, கானானுக்குள் போக விடாம தடை பண்ணினவைகள் என்ன என்று சொல்லி இந்த பகுதியில கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த பகுதி மூலமா நம்ம எச்சரிக்கை அடைய வேண்டிய 7 முக்கியமான காரியங்கள் உண்டு. கடைசியா புதிய ஏற்பாட்டை வச்சு ஒரு காரியத்தையும் நம்ம தியானித்து கடைசியா ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். முதல் காரியம், இந்த என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரணம் சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினாலே, நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினாலே. நமக்கு இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். தண்ணி இல்ல, ஜனங்க வந்து முறுமுறுக்கிறாங்க, கோவப்படுகிறாங்க. மோசே ஆண்டவர் சமூகத்துல விழுகிறாரு. God gives a solution. ஆண்டவர் அதற்கு ஒரு பதில கொடுக்கிறாரு. என்ன பதில கொடுக்கிறாரு? கோலை எடுத்துக்கோ, அந்த கண்மலையை பார்த்து ஆரோனையும் ஜனங்கள் எல்லாம் கூட்டி வச்சு அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசு. என்ன பேசு? நீ தண்ணி கொடு என்று சொல்லி பேசு. அவ்வளவுதான் செய்ய சொன்னாரு. அப்ப தண்ணி வரும், ஜனங்களும் மிருகங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி சொன்னார். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்லி சொன்னார். இந்த இடத்துல ஆரோன் கோலை எடுத்தது உண்மைதான், ஆரோனையும் சபையாரையும் கூட்டினது உண்மைதான். ஆனா கண்மலையை பார்த்து பேசாம அந்த கண்மலையை ஓங்கி அடித்தாரு. ஒரு தடவை இல்ல 2 தடவை அடித்தாருன்னு வாசிக்கிறோம். அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மோசே தேவனுடைய கட்டளைக்கு முழுமையா கீழ்ப்படியவில்லை. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது இந்த இடத்துல என்ன சொல்லி சொல்றாருன்னா, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால். நம்ம இதை கீழ்ப்படியாம என்று சொல்லி பார்க்கிறோம், பார்ஷியல் ஒபீடியன்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படி, ஒரு சில காரியத்தை கீழ்ப்படிஞ்சாங்க, ஒரு சில காரியத்தை சொந்தமா செஞ்சாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா ஆண்டவர் பார்வையில் இதை எப்படி பார்க்கிறாருன்னா, யூ டிட் நாட் பிலீவ் மீ இனஃப். தேவையான அளவு, நான் எதிர்பார்க்கிற அளவு நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காததுனால நீங்க கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமே பார்க்கிறோம். பின்னாலங்க என்னாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இதை ஆண்டவர் சொல்லும் போது பாருங்க, நம்பர்ஸ் 20:24. ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. என் வாக்குக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, rebelled against my command. You acted against my command. என்னுடைய வார்த்தைக்கு எதிராய் நீங்கள் நடந்தீர்கள், என் வார்த்தைக்கு எதிராக நீங்க முரட்டாட்டம் பண்ணினீர்கள். நம்ம கீழ்ப்படியாம என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இதை எப்படி பார்த்தாருன்னா, என்ன நீங்க போதுமான அளவு நீங்க விசுவாசிக்கவில்லை, அதோடு நிக்கல, அதனால ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் பரிசுத்தம் பண்ணவில்லை. என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தணுமா, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணுமா, அவருடைய தனி தன்மையை பிரிச்சு காட்டணுமா இவங்க செயல்களினால. கர்த்தர் யார் என்பதை, கர்த்தர் எவ்வளவு சிறந்தவர் என்பதை ஜனங்க இவர்களுடைய செயலை வைத்துதான் பார்க்கணுமா. அப்ப இவர்களுடைய செயல் ஜனங்கள் கர்த்தரை பிரித்தெடுக்கப்பட்டவரா, பரிசுத்தம் உள்ளவரா, மேன்மை உள்ளவரா காண முடியவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? They gave a bad impression about God, a bad image of God. தேவனை குறித்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. கர்த்தரை அன்புள்ளவரா, கர்த்தரை மன்னிக்கிறவரா, கர்த்தரை கரிசனை உள்ளவரா காட்டாம கர்த்தரை கோபப்படுகிறவரா இந்த இடத்துல காட்டிச்சாங்க. எதை வச்சு ஆண்டவர் சொல்றாருன்னா,
நீங்கள் என்னை போதுமான அளவு நீங்க என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 30 நாள் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படுகிறவர் மோசே, அப்படியே விசுவாசிக்கிறவர் மோசே. ஆனா அந்த இடத்துல மட்டும் நம்ம வாசிக்கிறோம், என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலயும், என்ன ஆண்டவரே எங்க கூட 10 பேர் தான் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என் கூட இருக்கிறவங்க காலாட்கள் மட்டும் எவ்வளவு பேரு? 6 லட்சம் பேர். 1 மாசம் முழுசும் புசிக்கும்படி இறைச்சி கொடுப்பேன்னு சொன்னீரு. பூமியில் இருக்க எல்லா ஆடு மாடுகளை அடிச்சாலும், சமுத்திரத்தின் எல்லா மீன்களை நம்ம பிடிச்சாலும் இவங்களுக்கு போதுமா? கர்த்தர் அவங்க என்ன செய்யல, விசுவாசிக்கல. அதனால ஜனங்களுக்கு போய் சொல்லல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதற்கு காரணம் என்ன? கர்த்தர் மேல இருக்கிற போதுமான அளவு விசுவாசம் இல்ல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, என் கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அதேதான் இந்த இடத்துல சொல்றாரு, ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி காண்பிக்காம, என்னை சிறந்தவரா, வல்லமை உள்ளவரா, பரிசுத்தம் உள்ளவரா, அன்புள்ளவரா, கரிசனை உள்ளவரா, மன்னிக்கிறவரா நீ காட்டாம என்னை வேற ஒரு இமேஜ் காட்டிட்டியே. ஆண்டவர் வேதனைப்பட்டாரு. பிரதர் அண்ட் சிஸ்டர், என்னை உங்களுடைய ஆண்டு இந்த பூமியில தனக்கு சாட்சியா வச்சிருக்கிறாரு. ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிக்கணும். நம்ம அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும்படியே தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படுதலுக்கு என்றுதான் கர்த்தர் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். பேதுரு நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம், கீழ்ப்படுதலுக்கென்றே பிரித்தெடுக்கப்பட்ட நானு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படுகிறோமா? அறகுறையா கீழ்ப்படிஞ்சு கொஞ்சம் செஞ்சுட்டு அதனால திருப்தி அடைஞ்சிருமா? முழுமையான கீழ்ப்படிதல் எனக்குள்ள இல்லையோ இன்னைக்கு? அதனால ஒண்ணும் நடக்கல நினைக்காதீங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நான் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். என் லைஃப்ல கர்த்தருடைய வார்த்தை பூரணமா நிறைவேறாம போகும்போது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கணவனுக்கு மனைவி எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும். ஒரு கணவன் தன் மனைவியை தன் சரீரத்தை போல நேசித்து போஷித்து காப்பாற்றணும். பிள்ளைங்க பெற்றோர் இடத்துல பயபக்தியோடு கூட கீழ்ப்படியணும். பெற்றோர் பிள்ளைகளை கசந்து கொள்ளக்கூடாது, அவர்களை கோபப்படுத்தக்கூடாது, நடத்த வேண்டிய வழியில நடக்கணும். வேதம் சொல்லுகிற ஒரு கட்டளை இது. குடும்பத்தின் தலைவர், அந்த குடும்பத்துல ஆண்டவர் கொடுத்த அப்பா, அந்த கணவர், இதெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு கட்டளை. ஆனா இந்த கட்டளையை நாம் மீறும் போது, அறகுறையாய் கீழ்ப்படியும் போது, அன்பு காட்டல, கீழ்ப்படுகிறது இல்ல, எதிர்த்து போறோம், தலைமை ஸ்தானத்தை வேற யாருக்கோ கொடுக்கிறோம், கணவன் சொல்லுகிறபடி செய்யாம, அப்பா சொல்லுகிறபடி செய்யாம, உலக மக்கள் சொல்வது போல நம்ம செய்யும் போது நடக்கிறது என்னன்னா, ஜனங்களுக்கு முன்பாக என் ஆண்டவரை நான் பரிசுத்தம் பண்ணுகிறது இல்ல. இது சிம்பிள் ஆனதுல, கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நான் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதுனால அந்த கானான் தேசத்துக்குள்ள போவதற்கு நான் தகுதி என்ன செஞ்சுட்டேன், நான் இழந்துட்டேன். கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணுங்க. என் ரட்சிப்பு சரியா இருந்துச்சுன்னா அவருடைய வார்த்தைக்கு உள்ளபடி கீழ்ப்படிவேன், அப்படியே கீழ்ப்படிவேன். வார்த்தைக்கு எதிர்த்து போக மாட்டேன். வார்த்தை வந்துருச்சுன்னா அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் நான் யோசிக்க மாட்டேன். உள்ளபடி அப்படியே. அது ஒரு எழுத்து கூட, அந்த ஒரு உறுப்பு கூட ஒழியாதுன்னு வசனம் சொல்லுது. அந்த ஒரு எழுத்தும் ஒரு உறுப்பும் மாறி போகாம கீழ்ப்படிதல் எனக்குள்ள இருக்கும். இரண்டாவது இதுல கவனிக்க வேண்டியதுங்க, நம்ம என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மோசே சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கலாங்க. நம்பர்ஸ் 20:10. அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொன்னார்கள். இங்க கர்த்தர் ஒரு சின்ன வார்த்தை கூட மோசேயிட சொன்ன போது இந்த மாதிரி எதுவுமே ஆண்டு சொல்லல. கோபப்படல, கோபத்தை காட்டல, கலகக்காரர்னு சொல்லி அவர்களுக்கு பட்டம் தீட்டல. ஆனா இந்த இடத்துல மோசே கோபமான வார்த்தைகளை பேசுறாரு. அவருடைய வார்த்தைகளில அன்பு இல்லாம போயிடுச்சுங்க. சூழ்நிலைகள் ஒரு சாந்த குணம் உள்ளவர்கள் தான். இதே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். ஆனா இந்த இடத்துல இந்த சாந்தத்தை இழந்து போயிட்டாரு. நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை புரிந்தனவைகளா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவருடைய நாவின் கீழ் தேன் ஒழுகுமா. தேவ பிள்ளைங்க, என் நாவி இன்பமா இருக்கணுங்க. உள்ளத்துல அன்பு இருந்துச்சுன்னா நாவில அன்பு வரும். இன்னைக்கு கடின வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறவனா நானு ஆண்டவரை குறித்து தவறான அபிப்பிராயத்தை உலகத்துல கொடுக்கிறேன்னு என்னுடைய சுபாவங்கிறத நான் என்ன செய்யறதுங்க சொல்றீங்களோ? இல்ல பிரதர், சிம்பிள் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த கடின வார்த்தைகள், கோபமாய் கொப்பளித்து வந்த வார்த்தைகள், அது ஒரு பெரிய இழப்ப மோசேக்கு கொடுத்துருச்சு. நம்ம யாரைந்து பார்ப்போமா? இந்த வார்த்தைகள் கிருபை நிறைந்தவைகளா, உப்பினால் சாரமேறினவைகளா? என் வார்த்தைகள் மற்றவங்களை குத்தி வேதனைப்படுத்துகிறதா, அல்லது என் வார்த்தைகள் மற்றவங்களை ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுகிறதா? ஆண்டவரே, உங்க வாயிலிருந்து கிருபை புரிந்தின வார்த்தைகள் வந்தது, என் வாயிலிருந்து அப்படி வர உதவி செய்யப்பா. அன்புள்ள கரிசனை உள்ள என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறதுனால என் வார்த்தைகள் அன்புள்ளவைகளா, கரிசனை உள்ளவைகளா இருக்கு. கடிந்து கொண்டாலும் அன்போடு கடிந்து கொள்வாங்க. அன்பு இருக்கிறதுனாலதான் கடிந்து கொள்றாங்கன்னு சொன்னாங்க. உணர்ந்து கொள்ளணும். கோபத்தோடு, மிரட்டி, எரிச்சலோடு கூட நான் பேசுகிற வார்த்தைகள் அது உண்மையா என்ன காட்டுகிறது? உள்ளத்துல இன்னும் மாற்றம் வரல. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும், உள்ளத்துல இன்னும் கோபம் இருக்கிறது. கோபம் கொலைக்கு சமான புதிய ஏற்பாடுல ஆராய்ந்து பார்ப்பீங்களா? உங்க வீட்டுல, வேலை ஸ்தலத்துல, நீங்க உங்களுடைய உத்தியோகம் அப்படி இருக்கு நீங்க சொல்லலாங்க. மோசே போல பெரிய உத்தியோகம் யாருக்குமே இல்ல.
அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள், அது முரட்டாட்டம் உள்ள ஒரு ஜனங்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து போகிறவர்கள், அப்பேற்பட்ட ஜனங்களை நடத்திட்டு வந்தாரு. ஆனா சாந்த குணம் உள்ளவராய் இருந்தாரு. அந்த ஆண்டு உங்களுக்குள்ள இருக்காரு தானங்க, ஜாக்கிரதையாய் நடக்கணும். இரண்டாவது. மூணாவது, என்னாகும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க போறோம். கடைசி பகுதி, நம்பர்ஸ் 20:10. கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. இதுல என்ன தவறு இருக்கிறது? கன்மலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தண்ணீரை புறப்பட பண்ணுவார் என்று சொல்ல வேண்டியவர்கள் இந்த இடத்துல நாங்கள் என்று சொல்லி கிரெடிட் தங்களுக்கு என்ன செய்யறாங்க, எடுத்துக்கொள்ளுகிறாங்க. நாங்கள் செய்கிறோம். என்னாகும் 11ஆம் அதிகாரத்துல கூட இதே சிந்தையை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். நம்பர்ஸ் சாப்டர் 11 13வது வசனம் 13th verse. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்களை எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. தான் செய்வது போல ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த இடத்துல ரிப்பீட் பண்ணப்படுகிறது. அந்த பாவம் இந்த இடத்துல மறுபடியும் வருகிறது. நான் செய்கிறேன், நான் கொடுக்கிறேன். சுயம் இருக்கிற இடத்துல கர்த்தர் மகிமைப்பட முடியாதுங்க. நான் செய்கிறேன்ங்கிற ஒரு எண்ணம் கர்த்தருடைய மகிமையை தான் திருடிக் கொள்கிறாரு. இவரால் ஒண்ணுமே முடியாது, பலவீனம் உள்ளவர். விட்டா ஜனங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல இவரை கல்லெறிந்து கொண்டுருவாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் தனியா நிக்கிறது போல எத்தனையோ தூரம் நின்று இருக்கிறார். கர்த்தர் மட்டும் பாதுகாக்கலன்னா மோசே உயிரோடையே இருந்திருக்க மாட்டாரு. அவ்வளவு கொடூரமான ஜனங்கள் அவர்கள். கர்த்தர் பாதுகாத்துதான் வந்திருக்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, ஆண்டுடைய பாதுகாப்பு இவர்களோடு இருந்ததுனாலதான் இவ்வளவு நாட்கள் ஜீவனோடு இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்பொழுதோ கிரெடிட்டை தனக்கு எடுத்துக் கொள்ளுகிறாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானா, இயேசுவோடு கூட மரித்தது உண்மை. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார் என்பதுதான் உண்மையா இருக்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானா நீங்க வாழ்வது அவருக்காக தான் வாழ்வீங்க. செத்தாலும் சரி அவரை தான் மகிமைப்படுத்துவேன், நான் பிழைத்திருந்தாலும் அவரை தான் மகிமைப்படுத்துவேன். என் வாழ்க்கையில நோக்கமே கிறிஸ்துவாய் மாறி விடுகிறார். கிறிஸ்துதான் என் லைஃப் என்று சொல்லி, கிறிஸ்துவே என் ஜீவன் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அப்படி சொல்லல அப்படின்னா இந்த ரட்சிப்புல ஒரு கொஸ்டின் வந்து விடுகிறதுங்க. நான் செஞ்சுட்டேன், நான் பண்ணிட்டேன், என் சாமர்த்தியம், என் கைபலன், நான் போயிட்டு வருவேன், நான் செஞ்சிருவேன், கர்த்தர் சித்தமானாதான் இதை செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரவில்லையானா, கர்த்தர் தான் இதை செய்கிறாருன்னு அவருக்கு கனத்தை நான் கொடுக்கவில்லையானா, என் ரட்சிப்புல ஒரு கொஸ்டின் வந்து விடுகிறது. இந்த இடத்துல மோசையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி கிரெடிட்டை தங்களுக்கு எடுத்துக்கொண்டாங்க. அந்த நாங்க செய்யறோம் என்பதை அவருடைய செயல்ல கூட நீங்க பார்க்க முடியும். ஓங்கி அடிச்சாராம். எந்த அளவு ஓங்கி அடிச்சா அந்த அளவு தண்ணி வரும் என்பது போல நினைச்சு செஞ்சாரோ, தன்னை ஓங்கி அடிக்கிறதுனாலதான் தண்ணீர் வருகிறது போல செயல்ல காட்டினாரு, பேச்சுல காட்டினாரு. கர்த்தரை பரிசுத்தம் பண்ணல, கர்த்தரை மகிமைப்படுத்தல. இதனுடைய முடிவு கானானுக்குள்ள அவரும் போக முடியல, ஜனங்களை நடத்திட்டு போக முடியல. நான்காவதாகங்க, இவருடைய பேச்சை குறித்து 106ஆம் சங்கீதத்துல ஆவியானவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நம்ம அதை வாசிக்கலாம். Psalms 106, 32 and 33. 106ஆம் சங்கீதம் 32, 33 வாசிக்கலாமாங்க. மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். இந்த பேச்சை குறித்து இந்த சங்கீதக்காரன் சொல்லும் போது அவர் பதறி பேசினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த பதறி பேசுறதுன்னு என்ன அர்த்தம்? ரேஷ் வேர்ட்ஸ், ரேஷ் டிரைவிங் சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல, மத்தவங்களை பத்தி கவலைப்படுகிறதே இல்ல, என்ன செய்யறோங்கிறதே யோசிக்கிறதே இல்ல. இங்கிலீஷ்ல அந்த பதறி பேசினான் என்பதற்கு பல மொழிபெயர்ப்புகள் வித்தியாசமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொல்றேன் பாருங்க. He spoke unadvisedly. இத மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணத்தக்க வார்த்தைகள் அல்ல, அல்லது ஞானமா இவர் பேசவில்லை. He spoke thoughtlessly. கொஞ்சம் கூட சிந்திக்காம பேசிட்டார். ஒரு மொழிபெயர்ப்புல he exploded, வெடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு வசனம் சொல்லி சொல்லுது. He spoke foolishly, he spoke rashly. வார்த்தைகள் நம்ம நீதிமான் என்று தீர்க்கும், வார்த்தைகள் என்னை பாவி என்று தீர்க்கும். என உள்ளத்தின் நிறைவினால் தான் வார்த்தை பேசுங்க. என் வார்த்தைகள் என்னை யார் என்று சொல்லி வெளிப்படுத்தும். சிந்திக்காம பேசுகிறவனா, முட்டாள்தனமா பேசுகிறவனா, கோபப்படுகிறவனா, எரிச்சலை கொப்பளிக்கிறவனா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா, இவர்களுடைய காரணம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். He spoke rashly. அவசரப்பட்டு பேசுவது, ஃபாஸ்ட் ஓட்டுறதா ரேஷ் டிரைவிங் சொல்லுவாங்க இல்லைங்க. நான் அவசரப்பட்டு இன்னைக்கு பேசுகிறேனா, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேனா? யாக்கோபு புத்தகத்துல வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்க, பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமாயிருங்க. இந்த மூணும் ஆப்போசிட்டா மோசே லைஃப்ல நடந்துச்சு. இது எனக்கு உங்களுக்கு எச்சரிப்புங்க. இதை சிம்பிளா எடுத்துக்கொள்ள வேண்டாம். என் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கலாம். ஆண்டவரே, அவசரப்பட்டு பேசுகிறவனா இருக்கிற என்ன மன்னிங்கப்பா. இது மோசேய கானானுக்கு போக விடாம தடை பண்ணுச்சு அப்பா. என் வார்த்தைகளை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்கேன், எனக்கு கிருபை கொடுங்க. அடுத்தது என்ன காரணம் சொல்லி நம்ம பார்ப்போம். நாங்க என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்பர்ஸ் 27 verse 14. இதே சம்பவத்தை
அந்த இடத்துல ஒரு காரணத்தை ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாசிக்கலாம். சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். இது சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியமே. இந்த இடத்துல ஆண்டவர் காரணம் என்ன சொல்லி சொல்றாருன்னா, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே. ஜனங்க கண்களுக்கு முன்பாக சாட்சியாய் இருக்க வேண்டிய நான், ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டிய நான், என் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறவனா நான். அதனால நடந்தது என்ன? பரிசுத்தம் பண்ண வேண்டிய நான் அவரை பரிசுத்த குலைச்சலாக்கி விடுகிறேன். உபாகமம் 32 அதிகாரம் 50-52 வாசிக்கும் போது இதே காரியத்தை அந்த இடத்துல வாசிக்கிறோம். அவருடைய கட்டளையை நீங்கள் மீறினீர்களே. அவருடைய கட்டளையை மீறி அவரை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நான் அவரை பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன்னா, அதுவும் இங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, அவர்கள் கண்களுக்கு முன்பாக. ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்க, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க துணிகரமா இந்த பாவத்தை செய்தார்களே. எவ்வளவு ஒரு பேட் எக்ஸாம்பிள், எவ்வளவு ஒரு கெட்ட சாட்சியா மாறிட்டாங்க. எத்தனை பேர் மோசையை ஹீரோவா வச்சிருப்பாங்க, மோசையை போல என் பிள்ளை இருக்கணும். எத்தனை பேர் தன்னுடைய குழந்தைங்களுக்கு மோசைங்கிற பேரை வச்சிருப்பாங்க. சாட்சியாக இருக்க வேண்டிய ஒரு மோசே கெட்ட சாட்சியாகி மாறிட்டாரு. பிரதர் அண்ட் சிஸ்டர், என்ன பார்த்து மத்தவங்க பக்தி விருத்தி அடைகிறாங்களா, தேவ பக்தியில வளர்கிறார்களா, அல்லது என்னை பார்த்து ஜனங்க சீர்கிட்டு போறாங்களா? கெட்ட சாட்சியா, நான் ஒரு கெட்ட திருஷ்டாந்தமா, நல்ல திருஷ்டாந்தமா? நான் கெட்ட திருஷ்டாந்தமா இருந்தா, கெட்ட சாட்சியா இருந்தா என் முடிவு காண நான் இருக்க முடியாது பிரதர். ஆராய்ந்து பார்க்க வேண்டுங்க. அடுத்தது உபாகமம் 1 அதிகாரம் 37 வசனம், உபாகமம் 3 அதிகாரம் 26 வசனம், உபாகமம் 4 அதிகாரம் 21 வசனம், டியூட்ரானமி 1:37, டியூட்ரானமி 3:26, டியூட்ரானமி 4:21. இந்த 3 வசனங்களிலும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேல் கோபம் கொண்டார், உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேல் கோபம் கொண்டார். நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மை ஒரு பொறுப்புல வைத்திருக்கும் போது, நீங்க வீட்டு தலைவரா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாயா இருக்கலாம், ஒரு ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு நீங்க டீச்சரா இருக்கலாம், ஒரு சபையில கர்த்தர் உங்களை பொறுப்புல வச்சிருக்கலாம், ஒரு சமுதாயத்துல உங்களை ஒரு தலைமை ஸ்தானத்துல வச்சிருக்கலாம். அப்போ யூ பிகம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பீப்புள் அண்டர் யூ. அவங்க செய்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டே ஆகணும். ஒரு தலைவன் சரி இல்லைன்னா, ஒரு மேய்ப்பன் சரி இல்லைன்னா மந்தைகள் கெட்டுதான் போகும். ஆண்டவர் நம்மை உக்ரானக்காரரை வைத்திருக்கிறார் வசனம் சொல்லி சொல்லுது. உக்ரான கணக்கை ஒப்புவிக்கிற நாட்கள் வரும், கணக்கு கேட்கிற நாட்கள் வரும். லூக்கா 16 அதிகாரம் 2 வசனத்துல ஒரு உண்மையில்லாத ஒரு உக்ரானக்காரன் எஜமான் உன் உக்ரான கணக்கை ஒப்புவி என்று சொல்லி சொன்னார் ஒரு நாள்ல. என்கிட்ட உங்க கூட கணக்கு கேட்கப்படுங்க. எனக்கு கீழே இருக்கிற மக்கள் பாவத்துக்குள்ள போவாங்கன்னா அதுக்கு காரணம் தலைமை ஸ்தானத்துல இருக்கிற நானும் நீங்கள். என் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. ஏன்னா எபிரேயர் 13 அதிகாரம் 7 வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 13:7 பொறுப்புல இருக்கிற ஒருவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பாருங்க. ஹீப்ரூஸ் 13:7 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள். ஒரு ஆத்மாவுக்காக கேரண்டி பண்ணணுமா? யாரு கூட? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருக்காரு. அந்த ஆத்மா கெட்டு போகணும், அந்த ஆத்மா மட்டும் பொறுப்பு இல்ல, அந்த ஆத்மாவுக்கு மேல கண்காணியாய் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தலைவனும் பொறுப்பாய் மாறுகிறான். ஜனங்களுடைய பாவங்களுக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது? மோசேட்ட கணக்கு கேட்கப்பட்டது. சிம்பிளா எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. உங்க பொறுப்புகளை அசட்ட பண்ணாதீங்க. நான் சரியா இருக்கிறேங்க, நான் என்ன செய்ய முடியும்? இல்ல பிரதர், உங்க மனைவி உங்க பிள்ளைங்க சரியா இல்லைன்னா நீங்க தான் காரணம். உங்க பிள்ளைங்க சரியா இல்லைன்னா டீச்சர் நீங்க தான் காரணம். உங்க சபை மக்கள் சரியில்லைன்னா ஊழியக்காரர்கள் நீங்க தான் காரணம். உங்க கம்பெனியில் இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க சரியில்லைன்னா சூப்பர்வைசர் மேனேஜர் நீங்க தான் காரணம். நம்ம பொறுப்பெடுத்துக் கொள்ளணுங்க. ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கீழே இருக்கிறவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும், பாரப்படணும், நற்சாட்சியா இருக்கணும், ஒவ்வொருவரும் தேடணும், ஒவ்வொரு ஆண்டவரை போல மாறணும். இதுதான் நம்முடைய இயக்கமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா என் பொறுப்பில் இருந்து தவறுகிறேன், என் முடிவு காண நான் இருக்க முடியாதுங்க. கடைசியா 7வது காரியமா, புதிய ஏற்பாட்டுல இந்த சம்பவத்தை சொன்ன போது நான் ஒரு வசனம் வாசிக்கலாம். கவனிங்க. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனம். 1 Corinthians chapter 10 verse 4. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை கிறிஸ்துவே. இதை வச்சு ஒரு முக்கியமான பாடத்தை பார்த்துட்டு நம்ம இந்த தியானத்தை முடித்து ஜெபிக்க போறோங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே. கவனிங்க, ஆவிக்குரிய ரீதியா இதை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரே தடம் தான் என்ன செய்யணும்? பலியிடப்பட்டார். எபிரேயர் 9 அதிகாரம் 28 வசனம், எபிரேயர் 10 அதிகாரம் 10 வசனத்துல வாசிக்கிறோம். ஒரே தரம் எல்லா ஜனத்தின் பாவத்துக்காக அவர் பலியிடப்பட்டார். அவரை மறுபடியும் சிலுவையில அறைகிறவன் யாருன்னா, தவறுன்னு தெரிஞ்சும் அவருடைய அன்பை ருசி பார்த்தோம், இனி வரும் பலன்கள் எல்லாம் ருசி பார்த்தோம்,
பிரகாசமாக்கப்பட்டும் துணிகரமா பாவம் செய்யும் போது அவரை மறுபடியும் சிலுவையில அறைகிறோம் வசனம் சொல்லி சொல்லுது. அவனுக்கு மன்னிப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த இடத்துல மோசே செய்த காரியம் என்னன்னா, அந்த கன்மலை கிறிஸ்து ஒரு தடவை இதுக்கு முன்னால யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல கன்மலையை அடின்னு சொல்லி சொன்னாரு. கன்மலையை அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு. அப்ப இந்த கன்மலை கிறிஸ்துவன்னு சொல்லி இப்பதான் வசனத்துல கொரிந்தியர்ல வாசிச்சோம். அந்த கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிக்கப்படணும். இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கும்போது. ஆனா இந்த இடத்துல அந்த கன்மலையை பார்த்து ஆண்டவர் அடிக்க சொல்லல, ஆண்டவர் பேச சொன்னாரு. ஆண்டவர் அடிக்கப்பட்டுட்டாரு. நம்ம ஒன்னே ஒண்ணு செய்ய வேண்டியது அவரை நோக்கி, அப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சுக்கங்கப்பான்னு அவரை பார்த்து சொல்லணும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும், இருதயமா என் இருதயம் மாறிவிடும். பாவம் நிறைந்த இருதயம், பொல்லாப்பு நிறைந்த இருதயம், பாவமும் அசுத்தமும் நிறைஞ்ச என் இருதயம், திருக்குள்ளதும் கேட்டுள்ளதுமா அந்த இருதயம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிற ஒரு இருதயமா மாறிவிடுகிறது. ஆவியானவரால் நிரப்பப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறோம், தேவன் தங்குகிற ஆலயமாய் மாற்றப்படுகிறோம். ஒன்னே ஒண்ணு அந்த கன்மலையை பார்த்து பேசுகிறோம். ஆனா இந்த இடத்துல அந்த கன்மலையை பார்த்து ஓங்கி அடிச்சாரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை அடிச்சாரு. ஒரு பெரிய குற்றமாய் மாறி விடுகிறது. பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த புதிய ஏற்பாடு விசுவாசியா இருக்க நான் நீங்களும் அவனுடைய அன்பை ருசி பார்த்துட்டு, அவருடைய வல்லமைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு, அவருடைய மன்னிப்பை ருசி பார்த்துட்டு மறுபடியும் பாவத்துக்குள்ள போவோமானா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, Hebrews chapter 6 from verse 4, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவ ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு பெரிய எச்சரிப்போடு இந்த சம்பவத்தை நம்ம முடிக்க போறோங்க. ருசி பார்த்த நம்ம அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய வல்லமைய, அவருடைய பரிசுத்தமாக்குதலை, அவருடைய வெளிச்சத்தை ருசி பார்த்த நம்ம மறுதலித்து போறோமா? இன்னைக்கு ஆண்டவங்களோட இன்னைக்கு பேசுறாங்க, ஆராய்ந்து பார்ப்பீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு தியானித்த இந்த 7 காரியங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? 20ஆம் அதிகாரம் அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆரோன் முடிவு வருகிறத பார்க்கிறோம். ஏதோ இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனாலும் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் 5ஆம் வசனத்தின்படி அவர்கள் விலகி போறாங்க. அவனை தொடாத ஏசப்பா சொன்னார், இவங்க தொடாம போனாங்க. 21ஆம் அதிகாரத்துல கானானின் ராஜாவாகிய ஆராத் ராஜாவையும், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும், பாசானின் ராஜாவாகிய ஓகையும் முறியடிக்கிறாங்க. இவர்கள் முறுமுறுத்த போது, அந்த முறுமுறுப்புக்கு தேவனுடைய கோபம் வந்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்பப்பட்ட போது வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்க சொன்னாரு. அந்த வெண்கல சர்ப்பம் கிறிஸ்துவை தான் எனக்கு குறிக்கும். வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் விஷம் நீங்கி படைத்தார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் வெண்கல சர்ப்பமாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அந்த அடிக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவரை பார்த்து பேசுவோம். அனுதினமும் பாவம் இருக்கிறதா என்கிட்ட தீட்டுப்பட்டு இருக்கிறோமா? அவரை பார்த்து பேசுவோம். அவரை மறுதளிக்க வேண்டாம். சேர்ந்து ஜெபித்து முடிக்கலாமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, இன்று எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நிறைய காரியத்துல குறைவுள்ளவர்களா நாங்க இருக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ விஷயத்துல அப்பா உங்களை நாங்க வேதனைப்படுத்துகிறோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. தேவரே, மோசே செய்தது போல எங்களுக்குள்ளேயும் எத்தனை தடவை உண்மை பரிசுத்தம் பண்ணாம உண்மை குறித்து தவறான அபிப்பிராயத்தை உலகத்துக்கு நாங்க கொடுத்து விடுகிறோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. உமக்கு முழுமையா கீழ்ப்படியாம போய் விடுகிறோம். எங்க வார்த்தைகள் கொடூரம் உள்ளதா, கோபம் உள்ளதா வார்த்தைகளா போய் விடுகிறதப்பா. அவசரப்பட்டு நாங்கள் பேசி விடுகிறோம். நீங்க தான் எல்லாம் செய்வீங்க, ஆனா நாங்க செஞ்சது போல பேசி விடுகிறோம், நடந்து விடுகிறோம். மக்கள் அப்படி சொல்லும் போது நாங்க சைலண்டா இருந்து விடுகிறோம். இல்ல, நான் இல்ல, கர்த்தர் தான் செய்தார் என்று ஆணித்தரமா சொல்ல மாட்டேங்கிறோம் ஏசப்பா. முழு கீழ்ப்படிதல் எங்களுக்குள்ள இல்லப்பா. முரட்டாட்டம் பண்ணி விடுகிறோம் சுவாமி. கட்டளையை மீறி விடுகிறோம். அது மற்ற ஜனங்களுக்கு முன்பாக கெட்ட சாட்சியா இருந்து விடுகிறோம். எங்களை நம்பி கொடுத்த பொறுப்புகளை அசட்டையாக இருந்து விடுகிறோம் சுவாமி. எங்களை மன்னிங்க. எல்லாத்துக்கும் மேல தேவரே, கன்மலையாகிய கிறிஸ்துவ மறுபடியும் சிலுவையில அறைகிறவர்களா அன்றைய நாங்கள் காணப்படாதபடி இன்னைக்கு எங்களை மன்னிங்க ஏசப்பா. ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க ஜீவனோடு வைத்து இந்த வசனத்தை கேட்க வைப்பீரானா? தேவரே, அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை நாங்க நோக்கி பார்க்கிறோம். வெண்கல சர்ப்பமாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். ஒரு விஷயம் எங்களை சுத்திகரிங்க, ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க, கானானுக்குள் பிரவேசிக்க தகுதிப்படுத்துங்க. ஒரு பெரிய திரள் கூட்டத்தோடு கூட கானானுக்கு வந்து சேர எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. ஒருவராவது கைவிடப்பட்டு போக வேண்டாம். ஒருவராவுக்கு இந்த முடிவு வர வேண்டாம் ஏசப்பா. மோசே கதறினாரு, கெஞ்சினார் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். எவ்வளவுதான் மோசே அன்னைக்கு கெஞ்சினாலும், உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் போதும், இனி இதை குறித்து பேசாதே என்று சொல்லி அவனை தடுத்து நிறுத்தி அதுக்கு முடிவு பண்ணினீரு. அப்படிங்கிற லைஃப்ல ஒரு நாள் வந்து விடக்கூடாதுப்பா. தேவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. அந்த நித்திய ராஜ்யத்துக்கு செல்ல, திரள் கூட்டத்தோடு செல்ல எங்களை தகுதிப்படுத்துங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி, துதிகன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.